வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷரா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், வரமிளகா 3, ஒரு கொத்து கறிவேப்பிலை. இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் 20 பல் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு வெங்காயத்திலே போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கிறேன். ஒரு தடவை கலந்துட்டு பருப்பு வேக வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம். பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கை நிறைய மல்லி இலை போட்டுட்டு இறக்கிக்கலாம். இன்றைக்கி நான் மினி இட்லி கூட சர்வ் பண்ணுறேன். இட்லி மேலே சாம்பார் ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends.